தமிழகத்தில் மக்களவை தேர்தல் குறித்து ஆய்வு செய்ய இந்திய தலைமை தேர்தல் அதிகாரியான ராஜீவ்குமார் அவர்கள் வருகை தந்திருக்காங்க. இந்த கேபினட் மீட்டிங் இந்த தேர்தல் குறித்து நடத்தியிருக்காங்க. இதில் பல தலைவர்கள் இதில் கலந்துருக்காங்க. எல்லா கட்சி சார்புலையும் இதில் பங்கு பெற்றிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த எந்திர வாக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதில் இப்போது ஒப்புகை சீட்டு தரது, யார் யாருக்கு ஓட் பண்ணுறா அப்படிங்கிற விஷயமும் அதில் ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு இது கொண்டு வராங்க. அதில் பலருக்கும் பல கட்சிகளுக்கும் முரண்பாடுகள் இருக்குது. இதில் விசேஷம் என்னென்னா, திமுக கூட்டணி கட்சி அவங்களுக்கே இதில் பல முரண்பாடுகள் இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் RS பாரதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது இந்த வழிமுறை தேவையற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே காங்கிரஸில் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய சந்திரமோகன் இது வேண்டும் அப்படின்னு தேவை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியினரிடையும் ஒவ்வொரு முரண்பாடுகள் இருக்குது. இந்த எப்படி பார்க்குறீங்க? EVM, இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், இது சம்பந்தமாக பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறத நீங்கள் சொன்னதுலேருந்து புரிஞ்சிக்க முடியுது. ஏற்கனவே இது சம்பந்தமாகவும் பல விஷயங்கள் நடந்திருக்கு. என்னென்னா, எப்பொழுதெல்லாம் பாஜக வெற்றி பெறுகிறதோ அப்பொழுது EVM மிஷின் தான், EDயையும் EVMையும் நம்பி இருக்கிறார் மோடி அப்படின்னு தான் எதிர்கட்சிகள் சொல்கிறது. EDயையும் EVMையும் நம்பி இருக்கிறார் மோடி, ரிக்கிங் பண்ணிடுறாங்க, யாருக்கு எந்த பொத்தானை அழுத்தினாலும் தாமரை சின்னத்திற்குள்ள இது மாதிரி செஞ்சுருக்காங்க அப்படின்லாம் உருட்டுவாங்க. அதே காங்கிரஸ் வெற்றி பெற்றதுன்னு வச்சுங்க, அப்போ அந்த ஒரு பிரச்சாரமே வராது, இந்த EVM சம்பந்தமான பிரச்சாரமே வராது. இப்போ சமீபத்தில் நடந்த தெலுங்கானா தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. அதற்கு முன்பு நடந்த தேர்தலில் கர்நாடகாவில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. இங்கெல்லாம் EVM பிரச்சனை இல்லை. இமாச்சல் பிரதேசில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது, அங்கே EVM பிரச்சனை இல்லை. ஆனால் மத்திய பிரதேசில் காங்கிரஸ் தோத்த உடனே திக்விஜய் சிங் பழையபடி அவர் ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருக்கிறாரு, EVMல இது குளறுபடி, இந்த EVM மூலம் தேர்தல் நடந்தாலே இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறாரு. அப்புறம் ராஜஸ்தானில் இது மாதிரி நடந்தோம், அங்கே நடந்ததுக்கும் வாய்ப்பு இருக்குது. எங்கெல்லாம் காங்கிரஸ் தோற்கிறதோ அங்கெல்லாம் EVM பிரச்சனை, எங்கெல்லாம் அவர்கள் வெற்றி பெறுகிறார்களோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆம் ஆத்மி இதை குற்றச்சாட்டை சொன்னது, நாங்கள் ரிக்கிங்லாம் பண்ணி காட்ட முடியும் அப்படின்னு. தேர்தல் ஆணையம் ரொம்ப சொல்லியிருந்தது, நீங்கள் தயவு செய்து வாங்க, நாங்கள் அப்சர்வரை எல்லாரையும் கூட்ட உட்கார வைக்கிறோம், எங்களுக்கு நேராக அதை எப்படி ரிக்கிங் பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுங்க, எப்படி ஓட்டை பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு. பல்வேறு கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கார்த்திக் சிதம்பரம் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. என்னென்னா, இந்த EVM மிஷினை ஒரு மிஷினோட இன்னொரு மிஷினை கனெக்ட் பண்ணவே முடியாது. அது மாதிரி இருந்தால் தானே நீங்கள் ஏதாவது ரிமோட் கண்ட்ரோல் மூலமோ எது மூலமோ செய்ய முடியும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, ஏற்கனவே ஓட்டு போட்டுட்டு அந்த மிஷினை சீல் பண்ணி வச்சுட்டு திரும்ப அதை கவுண்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது மாதிரியும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் பல தேர்தல்களில் பார்க்குறோம், அதாவது மிஷினில் கொண்டு வைப்பாங்க, இதுக்காக எக்ஸ்ட்ரா சில நேரங்களில் இந்த இதில் தவறு நடந்துடும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா EVM மிஷினும் ரெடியாக வச்சுருப்பாங்க, அதை திரும்ப பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த திரும்ப எடுத்துகிட்டு போகிற மிஷினை இவங்க வீடியோ எடுத்துகிட்டு பாருங்கள், இது ஏற்கனவே இவங்க செட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மிஷினு இதெல்லாம் அப்படிங்கிறது மாதிரி பல சமூக வலைதளங்களில் தவறான வீடியோக்களை ஏற்கனவே பகிர்ந்து வச்சுருந்த அந்த விஷயங்களையும் பார்க்குறோம். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்து கேட்பில் திமுகவுடைய RS பாரதி என்ன சொல்கிறாரு, நீங்கள் இந்த விவிபேட், அதாவது யாருக்கு ஓட்டு போட்டோன்னா ஒப்புகை சீட்டு வருது, இதை நீங்கள் பண்ணிங்கன்னா ஆக்சுவல் போல் ஆனதுலேருந்து இதற்கும் டிஃப்ரென்ஸ் வரும், கிட்டத்தட்ட ஒரு தொகுதிக்கு 20,000 22,000 30,000 ஓட்டு வித்தியாசம் வரும். அது எப்படி வரும்? அவங்களே என்னென்னா 1% தான் இதில் வேரியேஷன் இருக்குங்கிறாங்க. இவர் சொல்கிறது 20,000 30,000 ஓட்டு வித்தியாசம் வரும் அப்படின்னா ஓட்டர் லிஸ்ட்டில் பிரச்சனை இருக்குமா, இல்லை இந்த மிஷினில் போடுறதுக்கும் இதுக்கும் எப்படி இவ்வளவு வேறுபாடு வரும் அப்படின்னா, நீங்கள் பெரும்பாலும் இந்த தேர்தலில் பார்த்தோன்னா வயதானவர்கள் இவங்களெல்லாம் அங்கே ப்ரிசைடிங் ஆஃபீஸர், அங்கே அதாவது வாக்குச்சாவடியிலே இருப்பாங்க இல்லையா அதிகாரிகள், இவங்களே உங்களுக்கு போட முடியுதா போட்டுடலாமா அப்படின்னு, வயசான ஒரு 80 வயசு பாதி காது கேட்காதவங்க போட்டுடலாமா அப்படின்னு, போட்டுருங்க அப்படின்னு டம்முன்னு இவங்களே என்ன அந்த அதிகாரி பெரும்பாலும் ஜாக்டோ ஜியோ இந்த இதுலேருந்து தான் இருந்திருப்பார். அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இல்லைன்னா நாங்கள் உங்களுக்கு எப்படியெல்லாம் வேலை பார்த்தோம், எங்களை இப்படி முதுகில் குத்திட்டீங்களே அப்படின்னு ஜாக்டோஜியை ஒவ்வொரு போராட்டத்தின் போதும் சொல்கிறத கவனிச்சிங்களா? இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, போட்டுடலாமான்னு, இந்த வயசாமா கண்ணும் தெரியாது ஒன்றும் தெரியாது, இவங்க டைம்னு சூரியனில் குத்திடுவாங்க.
இப்படி பண்ணது இந்த விவிபேடும் இது வந்துட்டு இந்த அம்மா போய் நாளைக்கு இந்த விவிபேடு கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, இது என்ன சின்னத்துக்கு போட்டோன்னு தெரிஞ்சிருமா? இது வெளியில் போய் இது என்ன தம்பி போட்டிருக்குன்னு வேற வேற யாராவது வெளியில் போய் கிட்டதுன்னு சூரியனுக்கு ஐயா நான் ரெட்டலைக்கு போட சொன்னேன், இல்லைன்னா தாமரைக்குள்ள போட சொன்னேன், இது என்ன மாற்றி போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகிடும்? அந்த பயம்தான் ஆர்எஸ் பாரதி. புரியுதா? விசிகா ஒரு படிப்போட போய் எல்லா விஷயத்துலையும் விவிபேட் வேணும், ஒவ்வொரு ஓட்டும். அதாவது இதை ரேண்டமாக தான் செக் பண்ணுவாங்க. வாக்குச்சாவடிக்கு இத்தனை இது போட்டு விவிபேட் இவ்வளோ வந்தாலே அது ஒன்றும் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது ஓரளவு சரியாக இருக்குது, 1% தான் வேரியேஷன் இருக்குது, மற்ற அப்படின்னா இது வந்து சரியாக நடந்திருக்கிறது அப்படின்னு முடிவுக்கு வருவாங்க. விசிகா என்ன சொல்லுது? ஒவ்வொரு வாக்குமே விவிபேட் வரணும், அவருக்கு கிடைக்கணும், வாக்காளருக்கு நான் யாருக்கு போட்டோன்னு தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. திமுக கூடவே கூடாது அப்படிங்கிறது, காங்கிரஸ் போடணுங்கிறது, கம்யூனிஸ்ட் கட்சி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வாக்கு இயந்திரம் சரியாக இருக்கணும், அதற்கு பிறகு வந்து கண்ட்ரோல் அந்த மிஷினிங் அந்த இது சரியாக இருக்கணும், அதற்கு பிறகு தான் விவிபேடு, அது மாதிரி அதுக்கப்புறம் பாதுகாப்பு அறை சரியாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த கன்சர்ன்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஆகவே இந்த இண்டி கூட்டணியிலேயே விவிபேடு வேண்டாம்னு சொல்லக்கூடியது அதிகமாக சீட்டு வெற்றி பெறக்கூடிய திமுக சொல்லுது. அப்படின்னாலே திமுக ஒரு விஷயத்தை வேண்டான்னு சொல்லுதுனாலே அதை நம்ம புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு எதுலையோ இதில் ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது, அந்த சான்ஸை நம்ம ஏன் விடணும் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. காரணம், பெரும்பாலான அரசு ஊழியர்கள் அவர்களுடைய ஊதுகுழலாக இருக்கிறார்கள். இது நாளைக்கு பிரச்சனை ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு விதத்தில் திமுக நினைக்குதுன்னு நினைக்கிறேன். ஆகவே நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, விவிபேடு வரலாம், எல்லா விசிகா கேட்குறது மாதிரி எல்லா வாக்குக்குமே கூட விவிபேடு கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணும். ஆனால் திரும்ப திரும்ப அவங்க ஒரு விஷயம் பேசுகிறாங்க, இவிஎம் வேண்டாம், பேலட் பாக்ஸ், பழைய இது மாதிரியே பேலட் பாக்ஸ். சமீபத்தில் நம்ம நாட்டுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய எதிரி நாடுன்னு சொல்கிறாங்க, இந்த பாகிஸ்தானில் பேலட் பாக்ஸு இப்போ நடந்து முடிந்த தேர்தல் நடந்தது, இராணுவத்துடைய கட்டுப்பாடோடு அந்த தேர்தல் நடந்தது. இராணுவத்தினரே எவ்வளோ சாப்பா குத்தி வாக்குப்பட்டியில் போட்டாங்க, பல வாக்குப்பட்டிகளை தூக்கிட்டு போன அந்த சம்பவங்கள்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் நாளைக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம நடத்தலாம் அப்படின்னு விசிகா போன்ற கட்சிகள் நினைக்குதான்னு தெரியல. அதனால தான் அவங்க பேலட் பாக்ஸ் வேணுங்கிறாங்க. ஆனால் இப்பொழுது எல்லா கட்டத்திலும் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. ஆகவே இவிஎம் இருக்கிறது தப்பு இல்லை, அதில் இன்னும் பல செக் அண்ட் பேலன்ஸ் என்ன வேணுமோ அதையெல்லாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை.